இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்கம் டாக்ஸ்ல ரெட்டி புக் சம் நம்பர் 1 தான் பார்க்க போறோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். கொஸ்டின் பாருங்க. மிஸ்டர் ராஜன் left for Singapore on 15/3/2023 after staying in India for 15 years. He returned to India on 31/8/2025. What will be his residential status for the assessment year 2026 to 27? கொஷின்ல என்ன சொல்றாங்கன்னா, ராஜன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எங்க போறாரு? சிங்கப்பூர் போறாரு. டேட் வந்து ரொம்ப முக்கியம். 15/3/2023. இதுக்கு முன்னாடி ஃபுல்லா அவரு 15 வருஷம் இந்தியால தான் இருந்திருக்காரு. அவர் இந்த வருஷம் போயிட்டு வரது எப்போ வராருன்னா 31/8/2025. அப்போ அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு பேசிக் கண்டிஷன்ஸ் தெரியும்ல. ஆல்ரெடி வீடியோ பார்க்காதவங்க நான் வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் என்னது? 182 டேஸ் வந்து அவர் இந்தியாவில் இருக்கணும். நம்மளுக்கு வந்து என்னது 1425லேருந்து 31/3/26 வரைக்கும் தான் என்னது ப்ரீவியஸ் இயர். இந்த இயர் படி கால்குலேட் பண்ணணும். அவர் போன எந்த வருஷம் வந்து அவர் போகிறாரு, எந்த வருஷம் வராரு, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ அவர் போனது 23 தான், ஆனால் வந்தது ப்ரீவியஸ் இயரில் தான். அவர் என்ன பண்ணுறாரு, வராரு. எப்போனா ஆகஸ்ட்டில் வராரு. ஸோ மீதி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபிப், மார்ச். நம்ம வந்து ஏப்ரல்லேருந்து எழுதணும். இங்கே முன்னாடி வந்து இருங்க ஒரு நிமிஷம், எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபிப், மார்ச். அந்த ஏப்ரல் 1 அதுலேருந்து 31 மார்ச் வரைக்கும். இது வந்து இந்த சம்முக்கான ஆன்சர் இல்லை, இது வந்து செகண்ட் சம்முக்கான ஆன்சர். எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். நான் புக்லேயே அந்த சம் ஆன்சர் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன், அதனால தான் நான் நோட்டில் எழுதலை. இது இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து அவர் வந்து வரதே எப்போனா ஆகஸ்டில் தான் வராரு. அப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதம் அவர் இருக்க மாட்டார் இந்தியாவில் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நான் வந்து அது இங்கே வந்து எழுதலை. நம்ம ஆகஸ்ட்லேருந்தே கணக்கு வச்சுக்கலாம், ஓகேவா? 31 தான் வராரு. அவங்க எப்போ வராங்களோ அந்த டேட்லேருந்து தான் நம்ம கணக்கே வைக்கணும். இப்போ ஆகஸ்ட் மொத்தமே 31 நாள் தான். அவர் வந்தது 31ஆம் தேதி தான். அப்போ அவர் எவ்வளோ நாள் இருப்பார்? ஒரு நாள் தான் அர்த்தம், புரியுதா? மொத்தம் ஆகஸ்டில் எவ்வளோ நாள்? 31 நாள். அவர் வரதே 31ஆம் தேதி தான் வராரு. அப்போது அவர் வந்த டேட்லேருந்து நம்ம கணக்கு வச்சோன்னா ஒரு நாள் தான் ஆகஸ்டில் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து செப்டம்பர் 30 நாள், அது ஃபுல்லாக இருக்கிறாரு. அக்டோபர் 31 நாள், அதுவும் ஃபுல்லாக இருக்கார். நவம்பர் 30 நாள், அதுவும் ஃபுல்லாக இருக்கார். டிசம்பர் 31 நாளுமே இருக்கார். ஜனவரி 31 நாள், அதுலேயும் ஃபுல்லாக இருக்கார். பிப்ரவரி வந்து நம்மளுக்கு 28 நாள் தான் இருக்கும், அதுலேயும் ஃபுல்லாக இருக்கார். மார்ச் 31 நாள், அதுலேயும் ஃபுல்லாக இருக்கார். ஏன் இங்கெல்லாம் ஃபுல்லு போடுறோன்னு தெரியுதா? அவர் போயிட்டு வந்த டேட்லேருந்து இந்த டேட்டு ஃபினான்ஷியல் இயர் முடியுதுல, அந்த இது வரைக்கும் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ அவர் மறுபடியும் போயிருக்காருன்னு எதுனா இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அதனால தான் என்ன பண்ணுறோம், அவர் வந்த டேட்லேருந்து இது மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணோன்னா 213 டேஸ் இந்தியாவில் இருக்காருன்னு வருது. நம்மளுக்கு எவ்வளோ தேவை? ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனில் 182 டேஸ் தான் இருக்கணும். ஆனால் அவர் 213 நாள் இருக்கார். அப்போது என்னது, ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இதனால நம்ம பேசிக் கண்டிஷன்லேயே செகண்ட் பேசிக் கண்டிஷன் போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன். அடிஷ்னல் கண்டிஷன் என்ன சொன்னேன்? 10 வருஷத்தில் 2 வருஷம் என்ன பண்ணணும், இந்தியாவில் இருக்கணும். அவர் போனது 2023 தான். இதுக்கு முன்னாடி 15 வருஷம் இந்தியாவில் தான் இருக்கார். அப்போ அந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதுல்ல. 10 வருஷத்தில் 2 வருஷம் இருக்கணும். அப்போது 15 வருஷம் இருக்காருன்னா அந்த 2 வருஷம் இருக்கார், அதான அர்த்தம். அப்போ அதுவும் ஃபுல்ஃபில் ஆகிடும். அடிஷ்னல் கண்டிஷன்லேயே 2வது கண்டிஷன் பார்த்திங்கன்னா 7 வருஷத்தில் 730 நாள் இந்தியாவில் இருக்கணும்.
அப்போ 15 வருஷம் இருக்காருன்னா, அவர் அந்த 730 நாளுக்கு அதிகமாவே இருப்பாரு. அப்போ என்ன மீனிங்? அடிஷ்னல் கண்டிஷன்ல 2மே அவரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ, அப்ப அவரு ஆர்டினரி அண்ட் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதான் ஆன்சரே. நீங்க லாஸ்ட்டா எழுதும்போது எப்படி எழுதணும்னா, இதான் எழுதணும். ஃபர்ஸ்ட்டு பேசிக் கண்டிஷன். கண்டிஷன்ஸும் நீங்க எழுதணும். அப்பதான் மார்க் வரும். கண்டிஷன்ஸ் வந்து எழுதிட்டு, அதுக்கு கீழ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாரி எழுதணும். 182 டேஸ் வந்து அவரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ, அவரு ரெசிடென்ட். நெக்ஸ்ட்டு 2 அடிஷ்னல் கண்டிஷனுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ, அவரு ஆர்டினரி ரெசிடென்ட் அந்த மாரி. இந்த சம் நான் ஆன்சர் எழுதல. நெக்ஸ்ட் சம்லேருந்து ஆன்சர் எழுதியிருக்கேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகே. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.